எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உப்பை ஏன் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் உப்பில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா அப்படின்னு. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே உப்பு நிறக்க வச்சுருக்கணும்னு பெரியவங்கெல்லாம் சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். அதே மாதிரி உப்பு வச்சு தீபம் கூட ஏற்றுறோம். அதே மாதிரி உப்பில் சில பேர் காசுகளை வச்சுருப்பாங்க. ஏன்னா வீட்டில் எப்பொழுதும் நிறைவாக மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையில் உப்பை வாங்குவோம். இது எல்லாமே எதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் உப்பில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்கிறது எல்லாருமே நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும் சரி, மற்ற இதில் பார்த்தீங்கனாலும் பதிவுகள் நிறையா இருக்குது. ஆனால் எதனால் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். உப்பு மகாலட்சுமி எங்கேருந்து வந்திருக்கா? அவள் பார்க்கடலில் கடையிறம்போது அதுலேருந்து வந்தவ தான் லக்ஷ்மி தாயார். மகாலட்சுமியானவள் அங்கேருந்து தான் வந்திருக்கா. அந்த சமுத்திரம் அதே மாதிரி ஹிரண்யாட்சன் ஒரு தடவை பூமி தாயார் எடுத்துன்னு போய் பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் வச்சுட்டா. பெருமாள் வராக ரூபம் எடுத்து பூமி தாயாரை எடுத்துன்னு வந்தார். அப்போ அந்த மகாலட்சுமி தாயாரை காப்பாற்றி கொடுத்தது யார்? அந்த சமுத்திரம். அந்த சமுத்திரம்னா என்ன? உப்பால் இருக்கக்கூடிய அந்த நீர் தான் சமுத்திரம். அதனால் தாயார் அங்கே வாசம் பண்ணியிருக்கா. அங்கேருந்து தான் வந்திருக்கா. தாயாரை அந்த சமுத்திரராஜன் காப்பாற்றி கொடுத்துருக்கா. சமுத்திர ராஜகுமாரியாகவே தாயார் இருக்கா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தாயார் இருந்த அந்த இடத்த தாயாரை நமக்கு கொடுத்த அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பை மகாலட்சுமியாகவே அந்த தாயாராகவே நம்ம பாவிக்கிறோம். அதனால தான் நம்ம கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் உப்பு வாங்கணும். உப்பு வாங்கினா லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?